அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நிறைய பேருடைய கேள்வி, இந்த நாட்டிலேருந்து கேன்சல் பண்ணி போனால் வேறு நாட்டுக்கு நாம், அதாவது அரபு நாடுகளுக்கும் போக முடியாது அப்படின்ற மாதிரி பலருடைய கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில், நீங்கள் அரபு நாடுகளில் ஏதாவது ஒரு பாரதூரமான குற்றம், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், போதைப் பொருள் வியாபாரம், அதே போல வேற ஏதாவது கொலை குற்றம் அல்லது அச்சுறுத்தல் குற்றங்கள், தேச துரோக குற்றங்கள், இந்த மாதிரி ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், நான் கடைசியில் போடுறேன், அந்த மீட்டிங் நடந்துச்சு. கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் மீட்டிங்கில் அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, தொழிலாளர்கள், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அரபு நாடுகளுடைய சட்ட திட்டங்களை மதித்து அதற்கு சரியான பேணுதல்களை அளிக்காத பட்சத்தில் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகளை செய்யக்கூடியவங்களுக்கு அரபு நாடுகள் ஒருபோதும் இடமளிக்காது. அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் இடமளிக்காது, ஒத்துழைப்பு வழங்காது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த நாட்டில் இருந்து சாதாரணமாக இப்போ நிறைய பேர் ஃபிங்கர் வச்சு போகிறதுக்கான காரணம் என்ன? ஃபிங்கர் வச்சு போகிறதுலையே மெயினானது இன்ஹாஷ், வீட்டை விட்டு தப்பி ஓடுறது. அப்போ தப்பி ஓடினவங்க கொஞ்சம் காலம் இங்கே வேலை செஞ்சுட்டு சில டைமில் என்ன பண்ணியிருப்பீங்க, போலீஸில் பிடிபட்டு போயிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் போயிருப்பீங்க. அப்படி போகும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் நாடுகளுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பேன் பண்ணப்படும். ஆனால் அது பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுடைய குற்றச்செயலுடைய விகிதாசாரத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக வீட் அவுட்லேருந்து சும்மா பாஞ்சு கொஞ்ச நாள் வெளியில் வேலை செஞ்சுட்டு பிடிபட்டு போயிருக்கீங்க, குவைத்திலேருந்து போயிருக்கீங்க, இப்போ பொதுவாகவே குவைத்திலேருந்து போயிருக்கீங்கன்னா குவைத்துக்கு தான் வர முடியாது. சவுதியிலேருந்து ஃபிங்கர் வச்சு போனீங்கன்னா சவுதிக்கு தான் வர முடியாது. அதே மாதிரி துபாய், கத்தார், ஒமான், பஹ்ரைன், இந்த 6 நாடுகளும் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் நாடுகளுக்குள்ளே வருது. இந்த 6 நாடுகளுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு நாட்டில் ஃபிங்கர் வச்சு போனாலும் நார்மலாக ஃபிங்கர் வச்சு போனீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் வர முடியாது. மற்றும்படி நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு, சாதாரணமாக ஓமானில் ஃபிங்கர் வச்சவர் குவைத்துக்கு வர முடியும், சவுதியில் ஃபிங்கர் வச்சவங்களும் குவைத்துக்கு வர முடியும், துபாய், கத்தார், பஹ்ரைனில் ஃபிங்கர் வச்சவங்களும் குவைத்துக்கு வர முடியும். அதே மாதிரி குவைத்தில் ஃபிங்கர் வச்சவங்க குவைத்தை தவிர மற்ற நாடுகளுக்கும் போக முடியும். இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனால் நீங்கள் கிரிமினல் குற்றங்கள், போதைப் பொருள் கடத்தல்கள், இன்னும் பெரிய பெரிய குற்றங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த நாடுகளில் நீங்கள் பொதுவாகவே உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் தவறு செஞ்சுருக்க மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டோட தவறால் நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சட்ட நடவடிக்கைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம். கூட இருக்கிறவங்க போதைப் பொருள் பாவிக்கிறாங்க, இல்லை விற்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க, இல்லை அவங்களோட இருக்கிறீங்க, இந்த மாதிரி நேரங்களில் இந்த சட்டம் உங்களுக்கும் அமலாக்கப்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் மீட்டிங்கில், இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் இதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5ஆம் தேதி, அதாவது நேற்றைய முன்தினம் நடந்த மீட்டிங்கில் இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான வீடியோ மற்றும் நியூஸ் நோட்டும் இருக்குது, அதையும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. தவறுகள் செய்கிறது இந்த நாட்டில் இருந்து நம்மளை நிரந்தரமாகவே வெளியேற்றிடும். சிந்தித்து செயல்படுங்க.
ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு நான் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான். தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.